சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் அமைதியானதாக, நிம்மதியானதாக, மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அப்படி ஒரு ஒழுக்க விழுமியங்களோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்தில் ஈமானுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவு ஒழுக்க பண்பாடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அஹ்லாக்குக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈமானுக்கு அழகு சேர்ப்பது பண்பாடுகள் தான். ஈமானை நடைமுறைப்படுத்துவதில் அழகு சேர்ப்பது பண்பாடுகள் தான். பண்பாடுகள் அவனிடத்திலே மேலோங்குகிறது என்றால் அவனுடைய ஈமான் மிக அழகானதாக அவனிடத்திலே அமைய பெற்றிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஈமான் எப்போதெல்லாம் ஒரு மனிதனிடத்திலே சரிவர புரியப்பட்டு விளங்கப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அவனுடைய பண்பாடுகள் மிக நேர்த்தியானதாகத்தான் அமைய பெறும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலக நடைமுறை வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது பண்பாடுகள் என்பது ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடியதாகவும், ஒழுக்க சீர்கேடு என்பது ஒரு உச்சத்தை தொடக்கூடியதாகவும் மாறிக்கொண்டு வருகின்ற உலக சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. காலங்கள் வளர்ந்து வருகின்றன, விஞ்ஞானங்கள் வளர்ந்து வருகின்றன, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பங்கள் வேகமாக ஊடுருவி செல்கின்றன. அப்படியெல்லாம் அவன் இந்த நவீன உலகத்தோடு ஒத்து போகின்ற வகையில் அவனை மாற்றிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய பண்பாடுகள் அதனூடாக வளர்கிறதா என்று பார்த்தால் அப்படி வளரவில்லை. பண்பாடுகள் மிக மோசமாக கீழ்நோக்கி போய் கொண்டுதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் வளர்ச்சியை விட வீழ்ச்சியை நோக்கி போகிறது என்ற ஒரு செய்திதான் நமக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. எப்போது பண்பாடு வீழ்ச்சியை நோக்கி போகுமோ அப்போது மனிதன் அழிவை நோக்கி போவான். அந்த அழிவு பல வகையான ரூபங்களிலே வரும், பல வகையான வடிவங்களிலே வரும். நேரடியாக ஒரு மனிதனை கொலை செய்வது மட்டும் பண்பாடு வீழ்ச்சி அல்ல. நேரடியாக மனிதர்களை குண்டு வைத்து தாக்குவது மட்டும் பண்பாடு வீழ்ச்சி அல்ல. எப்போதும் மனிதனிடத்திலே ஒழுக்கம் என்று சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒழுக்க விழுமியங்கள் என்று ஒரு நெறிமுறைகள் என்று ஒன்று இருக்கின்றனவோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்துல இருந்து இல்லாமல் போகிற போது அவன் வீழ்ச்சி அடைந்த மனிதன் தான். அவனால் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். அதுதான் சமூக அழிவுடைய அடிப்படையான காரணம். ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டிய பண்பாடுகள் எப்போது வீழ்ச்சி அடைந்து மோசமான நிலைக்கு போகிறதோ அவனை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கலாம், வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம், அவன லக்ஸரி லைஃப்ல கூட அவன் இருக்கலாம், அல்லது அதற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையில் சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் இருக்கலாம். பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையுடைய தரம் அல்ல, அவனிடத்தில் இருக்க வேண்டிய அந்த பண்பாட்டுடைய தரம் தான் பிரச்சனை. பணம் படைத்தவர்கள் எல்லாம் பண்பாடுகளோடு இருக்க வேண்டும், பணம் இல்லாதவர்கள் எல்லாம் பண்பாடு இல்லாத இருக்க வேண்டும் எந்த தியரியும் இல்லை. ஆனால் யார் எந்த நிலையில் இருந்தாலும் ஒழுக்கம் என்ற பண்பாடு இல்லை என்றால் அவனிடத்திலிருந்து தான் சமூகத்துக்கு அழிவு உண்டாகிறது, அவனிடத்திலிருந்து அந்த குடும்ப சரிவு ஒன்று உண்டாகிறது. குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வெளிவு ஒன்று இருக்கிறது, அது அப்படி சுத்தமாகவே இல்லாமல் போய்விடும். பிறகு அந்த குடும்பம் தாங்கி இருக்கக்கூடிய சமூகம் இருக்கிறது, அந்த சமூகம் மொத்தமாகவும் சுத்தமாகவும் துடைத்தெறியக்கூடியதாக மாறும். இந்த அடிப்படையை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம் பார்க்கிறோம், இந்த அறிவியல் வளர்ந்த காலத்தின் மனிதனிடத்திலே அவனுக்கு சரியான ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதற்கு மாற்றமாக அவனிடத்தில் நாஸ்திகம் கூடுதலாக வளர்கிறது. நாஸ்திகம் கூடுதலாக வளரக்கூடிய ஒரு காலம் இந்த அறிவியல் யுகத்திலே நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய பண்டைய கால சிந்தனை ஒன்று இருந்ததே, மனிதன் குரங்கில் இருந்துதான் வந்தான் என்று. அந்த குரங்குடைய சிந்தனை போக்கு மனிதனிடத்திலே இருக்கிறது. அப்ப இறை சிந்தனை, இறை நம்பிக்கைகளுக்கு அப்பால் இந்த உலக சடவாத சிந்தனைக்குள் மனிதன் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அது அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகும்.
நாம் இஸ்லாமிய வரலாறு பார்க்கிற போது, அல் குர்ஆனுடைய போதனைகளை படிக்கிற போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற சமுதாயங்களுடைய நிலவரங்களை சொல்லுகின்ற அந்த செய்தி நமக்கு மிக சிறந்த உதாரணங்களாக, படிப்பினைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதின் பிரதானமான காரணம் அவர்களுடைய ஒழுக்க வீழ்ச்சி தான் என்பதை குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தன்னுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே போய் பேசுகிறார்கள், ஒழுக்க சீரழிவுக்கு எதிராக கடுமையாக போராடுகிறார்கள், தனித்தின்று போராடுகிறார்கள். அந்த சமுதாயத்திலே மலிந்து வருகின்ற அந்த ஒழுக்க சீர்கேடுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை நாடித்தான் போகிறீர்கள் என்று கடுமையாக எச்சரிக்கிறார்கள். தனியாக இருந்து பேசி போதனை செய்தும் அந்த மக்களுக்கு தனக்கு அந்த இடம் கிடைக்காத போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு பலம் இருக்குமாக இருந்தால் இந்த சமூகத்துக்கு எதிராக நான் பேசுவேன், அல்லது பலமுள்ள ஒரு சாரார் இருந்தால், அது சக்தி இருந்தால் அவர்களோடு ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிராக நான் பேசுவேன், போராடுவேன் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார். ஏனால் அந்த ஒழுக்க சீர்கேடு என்பது மனிதனுடைய நடத்தையை அப்படியே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். குடும்ப வாழ்க்கை சுக்குநூறாக்கி போடும், வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை நாசமாக்கி போடும். எனவே இந்த சமூகத்தினுடைய இந்த நிலவரம் மிக பயங்கரமானது. எனவே இதை தடுப்பதற்கு எனக்கு இதைவிட ஒரு பலம் ஒன்று இருக்குமாக இருந்தால், அல்லது நான் சேர்ந்து என்னோடு சேர்ந்து இதற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு பலம் எனக்கு இருக்க வேண்டுமே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அந்த சமுதாயத்திலே தனியாக விடுபட்ட ஒரு நபியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கப்படுகிறார்கள். சமூகம் ஒழுக்க வீழ்ச்சியிலே உச்சகட்டத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அழிக்கிறான். அழிவுக்கு முன்னால் நிறைய போதனைகள், நிறைய வழிகாட்டுகள் கொடுக்கப்பட்டும் அவர்கள் கேட்கவில்லை என்கிற போது அப்படி ஒரு சமூகம் இந்த பூமியில் வாழ்வது மனித இனத்துக்கு மிக மோசமான பாதிப்பை உண்டு பண்ணும். மனித இனத்தினுடைய அழிவுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அழித்தே விடுகிறான். சோதரர்களே, ஏன் இந்த அழிக்கப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் நமக்கு சொன்னார் என்றால், ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு இது மோசமான செயல், ஒரு சமூக வளர்ச்சிக்கு இது மோசமான செயல், தனி மனிதனுடைய பாதுகாப்புக்கு இது மோசமான செயல். எனவே அவர்கள் இந்த பூமியில் வாழ்வது நல்லதல்ல என்பதுதான் அதனுடைய முடிவாக, ரிசல்ட்டாக நாங்கள் பார்க்கிறோம். பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது அல்லாஹ் சொன்னது போல ஒழுக்க சீரழிவின் உச்சத்தில் இருந்த அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதையும் அல்லாஹ் இப்படிதான் நமக்கு விவரிக்கிறான். அதே மாதிரிதான் கொடுக்கல் வாங்கலிலே, அளவை நிறுவலிலே மோசடி செய்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது வியாபாரத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகம் மக்களை மோசடி செய்து பிழைப்பு நடத்துகிறது, மக்களுடைய பொருளாதாரங்களை தவறான முறையில் கையாளுகிறது, சுரண்டி புழைக்கிற இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அவர்களும் கடைசி வரை திருந்தவில்லை, அவர்களும் அழிக்கப்பட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சமுதாயத்திற்குரிய பாதுகாப்பு இந்த இடத்திலே, அந்த பாதுகாப்பு அரண் உடைக்கப்படுமோ அந்த இடத்திலே சமூகத்தினுடைய வீழ்ச்சியை தவிர்க்க முடியாதாக போகும். எனவே எத்தனையோ சமுதாயம் அழிக்கப்பட்ட அந்த வரலாற்று குறிப்புகளிலே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூக பாதிப்பு காரணமான இந்த அழிவைகளை பற்றியும் நமக்கு சொல்கிறான். இன்றைக்கு நாங்கள் சமுதாய சூழ்நிலையிலே பார்க்கிற போதும் இதே சிந்தனை போக்கு இந்த அறிவியல் வளர்ந்த காலத்திலே மக்களிடத்துல வந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாருங்கள். விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு மனிதன் விண்ணிலை வீடு கட்டலாமான்னு யோசிக்கிறான். பாலைவனங்களை சோலைவனங்களாக மக்கள் மாற்றுகிறார்கள். வண்டியை பயணமானவர்கள் நவீன வசதிகளோடு பயணமாகிறார்கள். அவர் சாதாரண குடிசையிலே வாழ்ந்தவர் இன்றைக்கு சொகுசான வீடுகளிலே வாழ்கிறார்கள். காலங்கள் மாறுகிற போது மனிதனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறுகிறது. ஆனால் அடிப்படையில் இருக்க வேண்டிய பண்பாடு அது இன்னும் வீழ்ச்சியை நோக்கி போகிறது. அதிலே மனிதன் வளர்ச்சி அடையவில்லை. எல்லாத்திலும் மனிதன் வளர்ச்சியை காணுகிறான், அவனுடைய பண்பாட்டிலே அவன் வளர்ச்சியை அவன் காண விரும்பவில்லை. காரணம், அவன் இன்றைய வாழ்கின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்பாடுகளை அவன் மாற்றிக்கொண்டே போகிறான். எனவேதான் நாங்கள் அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் அல்லது நபிமார்கள் அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய சிந்தனை போக்குகள்
அதனுடைய படிவங்கள் இந்த சமுதாயத்திலே கொத்திக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். பிராவுன் அன்றைக்கான ரப்புக்கும் ஆலா என்று சொல்லி தன்னை கடவுள் என்றார். அதே சிந்தனை போக்கின்ற அறிவியல் காலத்திலே சொன்னவர்கள் இருக்கிறார்கள். கடவுளை இல்லை என்று சொன்னார். காலம் நம்மளை அழிக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்க எந்த பொறுப்பும் இல்லை, ஜாஹிலிய சமுதாயம் சொன்னது. அதே சமுதாயம் இன்றைக்கும் பேசுகிறது. நம்மளை வல்லடாத்தக்கூடிய ஒரு இறைவன் ஒன்று இல்லை என்று சொல்லுகிறது. இதனுடைய ஆபத்து என்ன தெரியுமா? இந்த அறிவியல் போக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்குள்ளேயும் ஊடுருவி வருகிறது. நம்மளுக்கு தெரியாமல் சில விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில நாஸ்திக போக்கு சிந்தனை முஸ்லிம் சமுதாய இளைஞர்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கு சீரழிவினுடைய விவகாரம் வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நமக்கு இஸ்லாமிய குடும்பங்களை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வாரம் இலங்கையிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் HIV என்கின்ற அந்த தொற்று நோய், எய்ட்ஸுக்கான தொற்று நோயுடைய நிலவரம் குறிப்பாக இலங்கையிலே கொழும்பு, கம்பாக மாவட்டங்களிலே வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகளிடத்தில் அதிகரித்து வருகிறது என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். அதுல எந்த இனம், எந்த மதம் என்பதல்ல அந்த புள்ளிவிவரத்துடைய விவரம். வளர்ந்து வரக்கூடிய, குறிப்பாக 18-19 வயதுக்கு பிறகு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களிடத்திலே இத்தகைய ஒரு வைரஸ் பரவி கொண்டு வருகிறது என்ற ஒரு புள்ளி விவரம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இலங்கை வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு புள்ளி விவரம் வந்ததே கிடையாது. அப்ப HIV என்ற வைரஸை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களிடத்திலே, வாழ்வர்களிடத்திலே, இளம் சமூகத்திலே வருகிறது என்றால் சூழல் எப்படி மாறி இருக்கிறது, நிலவரம் எப்படி மாறி போகுது என்று பாருங்கள். அதே வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்திடத்தில்தான் வாய் புற்றுநோய் அதிகரித்து வருகிறது என்றும் இந்த ஆய்வு சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டது. வாய் புற்றுநோய் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் அதிகரிக்கிறது. காரணம், அவர்கள் பயன்படுத்துகின்ற பாவனைகள். அந்த பாவனைகள் பல வகையானவைகள் உண்டு. அதன் காரணமாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தான் வாய் புற்றுநோய் அதிகரித்து வருகிறது என்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான அரச புற்றுநோய் அதிகாரிகள் மீடியாவுக்கு முன்னாலே வந்து சொல்கிறார்கள். காரணம், பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி, இப்படி பல வகையாக இந்த நாட்டிலே, இந்த சமுதாயத்திலே அது மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த ஒழுக்க வீழ்ச்சி மீது கவனம் செலுத்தாது விட்டால், அதனுடைய காரணங்களை நாங்கள் புரியாது விட்டால், அது எங்களுக்குள்ளேயும் டெங்குமாய் வந்து அழித்து போட்டு கொண்டிருக்கும். நம்ம வீட்டு சூழல் டெங்கு வராமல் இருப்பதற்கு எவ்வளவு பாதுகாப்பு போடுகிறோமோ, அது போலதான் இந்த சமுதாயத்திலே இந்த ஒழுக்க வீழ்ச்சிகள் வராமல் இருக்க நிறைய பாதுகாப்பு போட வேண்டியதாக இருக்கிறது. இலங்கையில் நாளொன்றுக்கு 1000 கருக்கலைப்பு வீதம் நடைபெறுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 1000 கருக்கலைப்பு நடைபெறுகிறது ஒரு நாளைக்கு. அதுல வயதை பற்றி அந்த புள்ளி விவரம் சொல்லுகிற போது 15 வயதுக்கும் 19 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் தான் கருக்கலைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய வயதை நீங்கள் பாருங்கள், 15 வயதும் 19 வயதும் என்று சொன்னால் அவர்கள் யார்? இளஞ்சிற்றுக்கள், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயதுக்குள் வரக்கூடியவர்கள். அந்த நுழைவாய்க்குள் வருகிற போது எப்படியான ஒரு வாழ்க்கையோடு நுழைந்தார்கள் என்று பாருங்கள். கருக்கலைப்பு என்பது சாதாரணமான விஷயமா? 19 வயதுக்குள் அந்த கருக்கலைப்பு நடைபெறுகிறது என்றால் அது எப்படியான ஒரு விபரீதத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மிக பயங்கரமான ஒன்று. பாடசாலை மட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி பாடசாலை மாணவர்கள், இலங்கையில் 1500 மாணவர்கள் வன்புணர்வில் ஈடுபடுகிறார்கள். நாம பாடசாலை பிள்ளைகள் என்னத்துக்கு அனுப்புகிறோம்? கல்வி அறிவு படித்து நல்லவனாக, நல்ல பிரஜையாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவனாக, அவனை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்தை அவன் பராமரிக்கக்கூடியவனாக, அவன் பின்பற்றுகின்ற மார்க்கத்துக்கு அவன் ஒரு உதாரண புருஷனாக வர வேண்டும் என்றுதான நாங்கள் கல்வியில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிலவரம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். படிக்க சுமந்து புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயதிலே கருவை சுமக்குகிறார்கள். புத்தகத்தோடு போக வேண்டியவர்கள் போதையோடு போய் வருகிறார்கள். அப்ப 1500 வன்புணர்வு நடைபெறுகிறது. அதிலே
இளம் வயதை எடுத்துக்கொண்டால் 273 பேர் இந்த வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு நாளைக்கு இலங்கையில் பெண் பிள்ளைகள் துஷ்பிரயோகம் 8 பேருக்கு நடைபெறுகிறது. அதில் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு பெண் பிள்ளை துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகுகிறார். 2023ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களிடத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 163 பாடசாலை மாணவிகள் கற்பம் தரித்திருந்ததாக கண்டுபிடித்தார்கள். இதெல்லாம் இந்த நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் சொல்கின்ற செய்திகள். பாடசாலை மாணவிகள் கற்பம் தரித்திருக்கிறார்கள். இது எப்போது? 2023ஆம் ஆண்டு 163 மாணவிகள் கருத்தரித்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு அதே புள்ளி விவரத்தை எடுக்கிற போது மறுபடியும் சொல்கிறார்கள் 213 பெண் பிள்ளைகள் கருத்தரித்திருக்கிறார்கள். சென்ற வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் ஒரு 50க்கு மேலே அந்த கருத்தரிப்பு பிள்ளைகளிடத்திலே அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியான விவகாரங்கள். அது மட்டுமல்ல, இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் மதுபாவனைக்கு ஆளாகி இருக்கிறான், குடிக்கிறான். மதுபாவனை என்பது இலங்கையிலே சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுதானே. அப்ப அதனுடைய கடைகள், லைசன்ஸ்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனிதனை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரு மனிதன் 4 லிட்டர் நாளைக்கு மது குடிக்கிறான். பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் 1.8 மாணவர்கள் மது அருந்துகிறார்கள். அது இப்போது 2.5 வரை அதிகரித்திருக்கிறது. மாணவர்கள் மது அருந்துகிறார்கள் என்பது அதிகரித்துக் கொண்டு போகிறது. 9.7 மாணவர்கள் புகையிலையை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு 18 வயது கீழ்பட்ட சிறுவர்களுடைய குற்றம் 1502ஆக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் குற்றம் புரிகிறார்கள், சிங்களத்தில் சொல்வார்கள் அபராதம் நடக்கிறது என்று, அதுதான் அது. அதே போல இந்த பெண் துஷ்பிரயோகம் என்பது சாதாரணமாக இலங்கையில் உங்களுக்கு பெண் துஷ்பிரயோகம் என்றால் சட்ட வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பெண் துஷ்பிரயோகம் என்பது 1163 நடைபெற்றிருக்கிறது. பலாத்காரம் என்று சொல்லுகிற போது 338 பெண் பிள்ளைகள் பலாத்காரத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். கடந்த 10 வருடத்தில் மட்டும் 1 லட்சத்துக்கும் அதிகமான சிறுவர் துஷ்பிரயோகம் நடைபெற்றிருப்பதாக முறைப்பாடு போலீசிலே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறதா, சந்தோஷத்தை தருகிறதா, அல்லது நிம்மதியை தருகிறதா என்று பெற்றோர்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எந்த லட்சியத்தோடு கனவோடு பிள்ளைகளை பெற்று இந்த சமுதாயத்துக்கு ஆளாக்கி ஒரு கல்வி நிறுவனத்தை நோக்கி அனுப்புகிறோமோ அங்குள்ள நிலவரங்களை நீங்கள் பாருங்கள். அங்கு போகக்கூடிய பிள்ளைகளே இப்படி நெறி பிறழ்வு உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் போகிறார்கள் என்றால் நவீன கல்வி கொள்கை இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு எந்த தீர்வையும் சொல்லவில்லை, அல்லது தீர்வு சொல்லக்கூடிய நிலையில் அந்த கல்வி கொள்கை ஸ்டாண்ட் போதாது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை தவிர மிக பயங்கரமான சில விஷயங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். மாணவர்கள் வீழ்ச்சி என்பது சகோதரர்களே சாதாரண ஒன்றாக நீங்கள் கணிக்க கூடாது. ஏன்னா அங்குதான் பலதரப்பட்ட மாணவர்கள், பல ஊரை சார்ந்தவர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு இடம், முகாம் மாதிரி அங்கு சேரக்கூடியவர்கள். அங்கு அந்த ஒழுக்க வீழ்ச்சி நடந்தால் வெளியில வந்த போது எப்படியான சமூகத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும் நீங்கள் யோசிப்பார்கள். படிக்கிற வயது இது என்றால் இவர்கள் எதிர்காலத்தில் வருகிற போது நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பொதுவாக இலங்கையில் இப்போது திருமணம் முடிக்கக்கூடிய வீதம் குறைந்து கொண்டு வருகிறது. யாரும் இப்ப விரும்பி திருமணம் முடிப்பது கிடையாது. திருமணம் முடிக்கக்கூடிய இந்த நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய ஞாபகத்தின் பிரகாரம் 115 அல்லது 140 வீதம் திருமணம் என்பது குறைந்து வருகிற நாட்டிலே மக்கள் திருமணம் முடிக்க ஆர்வம் காட்டுகிறார்கள் இல்லை. அதே போல சுமார் 140 வீதமான பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் இந்த நாட்டிலே குறைந்து கொண்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 1,20,000 பிள்ளை பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது இந்த நாட்டிலே. அதாவது 10 வருடத்துக்கு முன்னால் ஒவ்வொரு வருடமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அது 100 அல்லது 200 அல்லது 150 300 என்று பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் இந்த நாட்டிலே குறைந்து கொண்டு வருகிறது. அதே நேரம் திருமணம் முடிக்காத குடும்ப வாழ்க்கையின் மீது இளம் சமூகம் ஆர்வம் காட்டுகிறது. அதுதான் லிவிங் டுகெதர் என்று சொல்கிறார்களே, அதற்காக சமூகம் போய் கொண்டிருக்கிறது.
இது பல சமூகங்களுக்குள்ளே ஊடுருவி வரக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தி சகோதரர்களே. எனவே இந்த ஒழுக்க வீழ்ச்சி சமுதாயத்தை பாதுகாக்குமா அழித்து போடுமா? நீங்கள் பாருங்க, இதுல ஒரு மதம் சம்பந்தம் கிடையாது, ஒரு இனம் கிடையாது, எல்லாருமே உட்படுவார்கள். நாங்க வாழ்ற சூழல் எப்படி இருக்கிறது? சமுதாயத்தை மிக பயங்கரமாக சுற்றி வரக்கூடிய ஒரு பேராபத்து நம்மளை சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு பேராபத்து நமக்கிடையில இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுடைய மரண வீதம் அதிகம். நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கு ஒரு இளமை பருவத்துக்கு வந்த பிறகு சந்தோஷப்படுங்க. என்ற மகன் என்று சமூகத்துக்கு சொல்வதில் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனும் எவ்வளவு தனியான ஒரு அலாதியான பிரியம் விருப்பம் இருக்கிறது. ஆனா இளம் சமுதாயத்தை பார்க்கிற போது அவர்களுடைய மரண வீதம் அதிகரிக்கிறது. அதே போல முதியோர்களுடைய அந்த வயதிலே அதிகரிக்கிறது. இளைஞர்களுடைய மரண வீதம் அதிகரிக்கிற போது அவர்களுடைய பெற்றோர்களை பராமரிப்பது யார்? அந்த குடும்பத்தை பராமரிப்பது யார்? அப்ப இளைஞர்களுடைய மரணம் அதிகரிக்கிற போது குடும்பத்திலே சமூகத்திலே வயதுக்கு வந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. இளைஞர்கள் எப்படி மரணிக்கிறார்கள்? அதிகமாக விபத்துகளினால் மரணிக்கிறார்கள், போதை பொருளுக்கு அடிமையாகி மரணிக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள், குழு ரீதியாக பாதாள ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளாகிறார்கள். எனவே இளைஞர்களுடைய இந்த போக்கு எங்களுக்கு ஆபத்தான ஒரு சைக்கிளை மிக தெளிவாக முன்னால நமக்கு வைக்கிறது சகோதரர்களே. இப்ப நாங்கள் ஒரு பள்ளிவாசல் ரீதியாக, ஒரு சமூக சொசைட்டி ரீதியாக, சமூக நிறுவனங்கள் ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி பண்படுத்துவது என்ற சிந்தனை போக்குக்கு நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு பாதுகாப்பு அரணை நாங்கள் எப்படி அமைப்பது என்ற நிலைமைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா குடும்பத்துல ஒருவன் கெட்டால் போதும், அவனால அந்த குடும்பத்துல பலர் கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவனால் அந்த குடும்பத்தை சூழ இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள இந்த தீமை ஊடுருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி அவர்கள் ஊடுருவினார்கள், ஒருவன் உண்டாகினால் வருஷத்துக்கு 10 பேர் உண்டாகுவது என்பது சாதாரணமான விஷயம். 10 பேர் உருவாகினா சமுதாயம் அழிந்து போகுமா? போகாதா? இவங்களுடைய ஈமானிய இல்ம் என்பது இல்லாமல் போனது. அதே நேரம் நாஸ்திகம், சடவாதம், இந்த உலகம் தான் என்ற நிலைமை மாறுகிற போது அழிவு என்பது சாதாரணமாகிவிடும் அவர்களே. எனவே ஒழுக்க வீழ்ச்சிக்கு அதனாலதான் இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளை பாதுகாப்பதற்கு ஈமானும் இந்த அகலாக்கும் பண்பாடும் ஒருங்கிணைந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுனாமி போல் சமூகம் இப்போ தாக்கப்பட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சூழ நோக்கி வரக்கூடிய இந்த ஒழுக்க வீழ்ச்சி என்பது சகோதரர்களே சாதாரணமானதாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம இந்த ஜும்மாவில புள்ளி விவரங்கள் சொல்வது நோக்கம் அல்ல. ஆனால் நிலவரம் என்ன இந்த நாட்டிலே நடக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்வதுதான் நோக்கம். இந்த அடிப்படை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு குறித்து, அவர் யாரோடு பழகிறான், என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கிறது, அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருகிறது, சாதாரண நிலைமையில இருந்தவனை விட ஏன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பிள்ளைகள் இடத்துல வருகிறது, அவன் பயன்படுத்தக்கூடிய போன். இன்னைக்கு சாதாரணமாக எல்லா பிள்ளைகள கையிலையும் இந்த செல்போன் பாவனை என்பது புதிய அளவில் பெரும் தொகை பணம் கொடுத்து வாங்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறது. ஆண் பிள்ளையும் அப்படித்தான், பெண் பிள்ளையும் அப்படித்தான். எங்களை சூழ சகோதரர்களே, நாங்கள் ஈமான்தாரிகள், அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொன்ன அதே சமுதாயத்துக்குள்ளே நாஸ்திகம் வளர்கிறது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே நாஸ்திகம் வளர்கிறது, சடவாதம் வளர்கிறது, மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சைக்கிளை உருவாகி கொண்டு வருகிறது. காரணம், அவங்க பழகக்கூடிய சொசைட்டில இது ஒரு சாதாரணமாக எடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு தான் ஈமானிய நம்பிக்கை பெருமானம் தெரியும். முஸ்லிம் அல்லாத மக்களோடு எங்களோட பிள்ளைகள் வளர்கிற போது அந்த சிந்தனை மாற்றம் என்பது காலத்துக்கு ஏற்ப, கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவங்களே சில நேரம் இஸ்லாத்தை எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மாறுவார்கள். இது நாங்கள் ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகு கூட நாங்கள் பார்த்தோம். ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பின்னால்
அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு முன்னால போய் சாட்சி சொன்ன சில பேருடைய லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும். முஸ்லிம்களுக்குள்ளேயே இதற்கு எதிரான முஸ்லிம் சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றது இஸ்லாத்தை பொறுத்த வரையில் ஈமானிய அடிப்படையில் வைத்துதான் குடும்ப அமைப்பை இஸ்லாம் கட்டி அனுப்புகிறது. அதனாலதான் திருமணம் முடிக்கிற போது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமினான ஆண் மூமினான பெண்ணை தான் மணமுடிக்க வேண்டும், மூமினான ஆண் மூமினான பெண்ணை மணமுடிக்க வேண்டும், மூமினான பெண் மூமினான ஆணை தான் மணமுடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த ஒரு கல்ச்சர் இப்ப மாறிக்கொண்டு வருகிறது. அப்ப அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் இல்லை. காரணம் பொருளாதார நெருக்கடி, வறுமை, சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல், சமூகத்திலிருந்து வரக்கூடிய சவால்கள், இது எல்லாம் அவங்க இந்த பக்கம் சிந்திப்பதை விட்டு அவங்க ஓரமாகக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க இதை வைத்துதான் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறோம். நாளுக்கு நாள் எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஐஸ் போதை பாவனை என்பது அதிகரித்து கொண்டு போது கோடிக்கணக்கில் பிடித்தாலும் சரி, அது எப்படியோ நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக இந்த பாவனை வருகிறது என்றால் நம்மை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய பாவனைக்கு தான் தருகிறார்கள். சில நேரம் வளர்ந்து வரக்கூடியவர்கள் பாவிக்கிறார்கள், குடும்ப தகராறின் காரணமாக கணவன் பாவிக்கிறார். சில இடங்களிலே இதை விற்பனை செய்யக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள், சிறைச்சாலைகளிலும் இருக்கிறார்கள் விற்பனை செய்த முஸ்லிம் பெண்கள். எனவே சமூகம் என்பது மிக பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எதை வைத்து கண்ணியப்படுத்தினான்? ஈமானை வைத்து கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான முறையில தான் நாங்கள் படைத்தோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், பிறகு நாங்கள் அவனை கீழான நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்கிறான். மனிதனை அல்லாஹ் உயர்ந்த நிலையில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பின் மூலமே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமை நான் என் 2 கைகளால் படைத்தேன் என்கிறார். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சமூகம் நாங்கள். அல்லாஹ் தன் கரங்களால் மனிதனை படைத்ததாக சொல்கிறான். ஹலக்குது பியதைய, என் 2 கரங்களால் நான் ஆதமை படைத்தேன். வனஃபக்து ஃபீஹி, அதில் நான் அவருக்கு ரூஹை ஊதினேன், அவரை மனிதனாக்கினேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆதமுடைய பரம்பரையில் வந்தவர்கள், அல்லாஹ்வின் 2 கரங்களால் படைக்கப்பட்ட சமூகம் நாங்கள். ஈமானிய சமூகமாக நாங்கள் நம்புகிறோம். அப்படியாக இருந்தால் எங்களுடைய பண்பாடு எந்த அளவு உயர்ச்சியில் இருக்க வேண்டும், எங்களுடைய செயல்பாடு எவ்வளவு உயர்ச்சியில் இருக்க வேண்டும், அஹ்லாக் எவ்வளவு அழகாக எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டிய செய்திகள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்ற அந்த சிந்தனைக்கு மாற்றமாகத்தான் குரங்கு சிந்தனை மனிதனுக்கு புகுத்தப்பட்டது. அவன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டான். குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். அவனுடைய அந்த வரலாறு என்ன சொல்கிறதுனா, ஒரு மிருகத்திலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்ற. அப்ப மனிதனுக்கு இந்த மிருக குணம் சிந்தனை புகுத்தப்படுகிறது. மனிதனுக்கு மிருக குணம் சிந்தனை புகுத்தப்படுகிறது. இஸ்லாம் நமக்கு உன்னை நான் மிருகத்திலிருந்து படைக்கவில்லை, படைத்தவனாகி அல்லாஹ் நான் கரங்களால் படைத்தேன் என்று மனிதனுடைய படைப்பை கண்ணியத்தோடு பேசுகிறார். ஆனால் நம்முடைய கல்விக் கொள்கை என்ன பேசுகிறது? உன்னை ஒரு குரங்கிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் நீ, அப்படி என்ற போதனை சொல்லப்பட்டால் அவனுக்கு குரங்கு சிந்தனை வருமா அல்லது மனித சிந்தனை, அவனுக்கு அந்த உயர்ந்த பண்பாடு சிந்தனை வருமா? சகோதரர்களே, நாம் வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த உபதேசம் சொல்லக்கூடாது, பெண் பிள்ளைகளும் இதிலே இருக்கிறார்கள். எனவே பெண் பிள்ளைகளுடைய பண்பாடு என்பது நமக்கு முக்கியமானது. அவங்க படிக்க போற இடம், அவங்க கல்லூரிக்கு போனாலும் அல்லது பல்கலைக்கழகங்கள் போனாலும் ஏனைய தொழில் வாய்ப்புகளுக்கு போனாலும் எல்லோரும் அந்த ஈமானியம் பண்பாடோடு மட்டும்தான் இஸ்லாத்தை முன்வைக்க முடியும், இந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். எனவே குர்ஆனுடைய போதனைகள் ஈமானை எந்த அளவுக்கு சொல்கிறதோ அந்த அளவு குடும்ப கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் சேர்த்து சொல்கிறது. அதனாலதான் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய அறைக்குள் வருகிற போது அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். காரணம், அந்த பிஞ்சி மனசிலே அந்த நேரத்தில் நீங்க இந்த பண்பாடை விதைத்து விடுங்கள். அந்த பிஞ்சி மனதிலே இந்த பண்பாடை நீங்கள் விதைத்து விடுங்கள். நீங்களும் மனைவியின் அறையில் இருக்கிற போது உங்கள் பிள்ளை உங்கள் அறைக்குள் வருகிற போதே நான் வரட்டுமா அல்லது அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா படித்து தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து சொர்க்கத்திலே அவன் வைத்த போது, குடியமர்த்திய போது ஷைத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்கு செய்த காரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவன் செய்த காரியம் என்னென்றால், ஆதமும் ஹவ்வாவும் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறைத்திருந்த அந்த ஆடையை கலட்டுவதற்கு அவன் சூழ்ச்சி செய்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய லிபாஸ் லியன்சி என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான்.
லிபாஸ், அவர்களுடைய அணிந்திருந்த ஆடையை கலப்பதற்கு செய்தான் சூழ்ச்சி செய்து அவன் நெருங்க கூடாத மரத்தை நெருங்க வைத்தார் செய்தார். அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினார்கள், சாப்பிட்டார்கள். பிறகு அவர்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த வெட்கத்தலத்தை வெளிப்படுத்ததான் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை எப்போதும் சுத்தி வருகிறார்கள் என்ற பாடத்தை சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே பேசுகிறார். அப்ப ஷைத்தானுடைய வேலை என்னென்றால் மனிதனை முழு நிர்வாணமாக்குவது. ஆடை இல்லாத நிர்வாணம் மட்டுமல்ல, பண்பாடு இல்லாத நிர்வாணத்தையும் கொடுப்பது, ஒழுக்கம் இல்லாத நிர்வாணத்தையும் கொடுப்பது. மனிதனை அதற்குள்ளான சிக்கு வைத்து விட்டார்கள். வெட்கம் தொலைந்த பிறகு அவனுக்கு எப்படி பண்பாடு என்பது வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நபிமார்களுடைய போதனைகளில் வெட்கம் ஒரு இடம் இருந்தது, அவர்களுடைய போதனையில் வெட்கம் இருந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். போதிக்கிற போது வெட்கத்தையும் சேர்த்துத்தான் நபிமார்கள் போதித்தார்கள். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் ஃபஸ்னா மாஷிர், நீ விரும்பியதை செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வெட்கம் என்பது எடுப்பட்டால் அவன் நிர்வாணமான மனிதனுக்கு சமம் தானே. பண்பாடு இல்லாத அவன் பேசுவான், போய் பேசுவான், அநியாயம் செய்தாலும் தாராளமாக செய்வான், அடுத்தவனை ஏமாற்றினாலும் தாராளமாக செய்வான். இதெல்லாம் பார்த்து அதை கேடு கட்டவனா இருக்கிறேன்டா அது அவனுக்கு கணக்கில் வராது. ஏன்னா வெட்கத்தை தொலைத்தவனுக்கு பின்னால போய் நாம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருந்தாலும் சரி, வளர்ந்து வருகிற பிள்ளைகளிடத்துல, ஆண் பெண் பிள்ளைகளிடத்துல தான் சரி, இந்த இஸ்லாம் என்ன சொன்ன பண்பாடுகள் இருக்கின்றனவோ அது எப்போதும் அவர்களோடு பேசுங்கள். உண்மை, நேர்மை, வாய்மை என்பதை நாங்கள் பேசுவது போல இந்த அஹ்லாக் என்ற ஒரு அம்சம் இஸ்லாம் சொல்லி தந்ததே, அது ஈமான் ஒரு அம்சமாகவே சொல்லி தந்திருக்கிறதே, அதை அவர்களோடு பேசுங்கள், கதைங்கள். வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம்.